சந்தோஷ். ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? இரு, முகம் தெரியுதா? கண்டிப்பாக தெரியும். पिंकी कुटलो, पिंकी पटलो, पिंकलो, चिटपट पिंकलो, ए पिंकलो, चीची कुटलो, चीमो कोटली कुई, टटलु कुटलु. ஆமாம்மா சந்தோஷ் கண்ணா, இல்லைப்பா கரண்ட் போயிடுச்சு கண்ணா, இப்போ தான் போச்சு. என்ன நடக்குதுன்னா போகுது வருது. வெளில ஒரு சவுண்டு கேட்குதா பாரு சந்தோஷ், அவ்வளோ காற்றடிக்குது சந்தோஷ். இங்கே பயங்கரமான ஒரு காற்று, இதுக்கு பேர் தான் புயல் காற்று அப்படித்தானே சொன்னாங்க. ஓ தக்காளி போட மாட்டேன். ஓ ஓ குக்கர் மூடிட்டேன். சரி என்ன பண்ணலாம், திறந்து இதை போட்டுக்கலாமா? சரி இதை வச்சுக்கலாம். 5 தக்காளி என்ன பண்ணலாம், கம்மியாக போடலாம். வெங்காயம் வதக்கிக்கலாம். சரி நம்ம 4 தக்காளி ஃபைன். வெளில தள்ளி அவனை சாத்திட்டு எங்கன்னு எனக்கு ஏற்பண்ணி தள்ளி அவளை வெளில கூப்பிடு போ பாரு. லஞ்சு சாப்பிட்டாச்சு சந்தோஷ். மதியம் ஆக்சுவலாக என்னென்னா காலையில் டிஃபன் பண்ணலை, டேரெக்டாக பூரி பண்ணிட்டேன் மதியத்துக்கு. அதையே ஐயோ காற்றுல பயங்கர சவுண்டு கேட்குது. ஸோ லஞ்சும் வணக்கம், நல்லா இருக்கேன் பழனி பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ லஞ்சும் அதுவே முடிஞ்சிச்சு. ஜிஜி மோகன் பிரதர், தேங்க்யூ லைக் போட்டதுக்கு. நீங்கள் தானே? ம். ஸோ இப்போ நைட்டு டின்னரு இப்போ சமைச்சா இப்போயே சாப்பிடலாம், இல்லை டேரெக்டாக ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லை. பருப்பு போட்டிருக்கேன், முருங்கைக்கீரை சாம்பார் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் வளர்ந்த முருங்கைக்கீரை சந்தோஷ், இங்கே முருங்கைக்கன்று வச்சோம் சந்தோஷ், அது சூப்பராக வளர்ந்துருச்சு. அதுலேருந்து கீரை அறுவடை பண்ணி இன்றைக்கி சமைக்கிறேன். இனிய மாலை வணக்கம் மோகன்ஜி. போதும் கத்தாத, அமைதியாக இருக்கணும் சரியா? அமைதியோ அமைதி குக்கர், அமைதியோ அமைதி குக்கர். முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் இருக்குது. இன்றைக்கி அமாவாசை ஆக்சுவலாக. ஸோ அதனால் முட்டை செய்யக்கூடாது, முட்டை இருக்குது, அதனால் முட்டை செய்ய போகிறதில்ல. ஸோ நம்ம வீட்டிலையே வளர்ந்த முருங்கைக்கீரை அறுவடை பண்ணி அதை இன்றைக்கி சாம்பார் சமைக்க போகிறோம். டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா? இல்லை சந்தோஷ் வா, உனக்கும் சேர்த்து போடுறேன். இப்போ தான் வைக்க போகிறேன். சரி சமையல் பண்ணும்போதே வச்சுட்டோம், டீ போடும்போதே சமையலும் முடிச்சிட்டா கொஞ்சம் தொல்லை இருக்காது. இல்லை நைட் நேரத்தில் கரண்ட் இல்லாமல் கடுப்பாக இருக்கும். இப்போயும் அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக கரண்ட் இருந்தது நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ போயிடுச்சு. ஆசை இருக்கிறப்போ செய்யலான்னு தான் வந்தேன், பட் போயிடுச்சு. அதனால் சரி சீக்கிரமாகவே சமைச்சிட்டா ஒரு வேலை முடியும் பார்க்குறேன், இல்லைன்னா இருட்டில் வைக்கணுமே. நீ என்ன சாப்பிட்ட சந்தோஷ்? காலையில் பூரி தக்காளி தொக்கு செஞ்சேன். ஏம்மா யாரும்மா அது கத்துறது? ஏம்மா என்னை பார்த்தா கத்துறது? பூச்சிக்காரன் பிடிக்கப்பா. பிங்கி பிடிங்க பூச்சி பட்டுக்கு தெரிஞ்சு கத்திட்டே அதான் பூச்சிக்காரனை பிடிச்சி குத்துறோம். பூ பூச்சிக்கார பிடிச்சிக்கோ, பூ பூச்சிக்கார பிடிச்சிக்கோ. சந்தோஷ்